ஹலோ பிரதர், கேட்குதுங்களா? கேக்குது ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். சொல்லுங்கள் பிரதர், உங்கள் நேம் ப்ளஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் மாடல் ஆக்சுவலாக அது கிளியர் கட்டாக சொல்கிறீங்களா? ஓகே ப்ரோ. என் பேர் நவீன் ப்ரோ. ஓகே. ஸோ நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ரன்னிங் திஸ் மர்ச் மாஃபியான்னு ஒரு பிராண்ட் ப்ரோ. ஓகே. ஸோ பேசிக்கலி என்னன்னா நம்ம வந்து போஸ்டர்ஸ் அண்ட் ஃபோன் கேஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம் வழியாக இப்போதைக்கு. ஓகே. செகண்ட் ப்ரோ, 1 செகண்ட். இன்ஸ்டாகிராமில் எப்படின்னா ஒன் செகண்ட். சொல்லுங்கள் பிரதர். லைக் மர்ச்சன்டைஸ் அப்படின்னா எப்படி மட்டும் சொல்லுங்கள். ப்ரோ லைக் போஸ்டர்ஸ் அண்ட் ஃபோன் கேஸ் ப்ரோ. ஓகே. ஸோ லைக் இப்போதைக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கோம், லைக் பேசிக்கலி லைக் அவங்களே லைக் டிசைன் கொடுப்பாங்க. ஆர்எல்ஸ் லைக் அவங்க லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைன் கேட்பாங்க. நம்மளே லைக் டிசைன் பண்ணி லைக் அவங்களுக்கு கொடுத்து லைக் எது பிடிச்சிருக்கோ லைக் அந்த டிசைன் வச்சு லைக் ஃபோன் கேஸ் பண்ணுறதாகட்டும். அதே மாதிரி போஸ்டர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். லைக் போஸ்டர்ஸ் வந்து நம்மகிட்ட லைக் தெரிஞ்சவங்க லைக் மிஷின் இருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை. அண்ட் ஃபோன் கேஸ் வந்து நம்ம லைக் நார்த்தில் ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட லைக் ஆர்டர் கொடுத்தா அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் லைக் இன்ஸ்டாகிராம் வழியாக ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு வெப்சைட்டாக லைக் கன்வெர்ட் பண்ணலான்னு யோசிக்கிறோம். ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். லைக் அதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ப்ரோ. நான் கொடுத்துருந்தேன்ல. ஓகே. டீட்டெயிலாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், டீட்டெயிலாக அனுப்பிச்சிருந்தேன். நான் ஆனால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா லைக் சொல்கிறீங்களா? நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் ஓரலாக சொல்கிறீங்களா? ப்ரோ ஷூர். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட் வேணும் ப்ரோ. லைக் ஒரு குட் டிசைன் அண்ட் சம் குட் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ஆல். லைக் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வெப்சைட் கூட ஒன்று அனுப்பலான்னு இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க. போஸ்டரைஸ்டுன்னு ஒரு லிங்க் அனுப்புங்க. ஆஃப்டர் திஸ் கால் அனுப்புங்க. அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் வெப்சைட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸோ என்னன்னா லைக் ஸ்டார்டிங்கில் வந்து லைக் ஒரு நல்ல ஒரு அந்த லோகோ இதை வச்சு லைக் பிளாக் அண்ட் எல்லோ வச்சு லைக் ஒரு தீமில் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் எப்படின்னா லைக் லைக் கொஞ்சம் லைக் ப்ரீமியம் ஃபீலாக இருக்கணும். ஓகே. நாங்கள் பண்ணலாம். ஓகே. அண்ட் அதுக்கடுத்து என்னன்னா லைக் பேசிக்கலி என்னன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா நம்மளே லைக் டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுவோம் அண்ட் தென் பீப்புள் கேன் பை இட். இன்னொரு இது என்னன்னா கஸ்டமைசேஷன். ஸோ பேசிக்கலி என்னன்னா பீப்புள் கேன் செலக்ட் லைக் போஸ்டர்ஸ்க்கு நமக்கு சைஸஸ் இருக்கு ப்ரோ. A5, A3, A4 அந்த மாதிரி சைஸஸ் இருக்கு. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் என்னன்னா லைக் ஒரு சில ஆஃபர்ஸ் மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணுறோம். பிகாஸ் போஸ்டர்ஸ் வந்து நம்ம லைக் பை ஆட் நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் கெட் ஈவன் நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்ஸ்டாலே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கும் இன்க்ளூட் பண்ணோம். அண்ட் என்னன்னா லைக் A5 போஸ்டர்ஸ் வந்து லைக் ஃப்ரீ போஸ்டர்ஸ் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி லைக் இன் லெஸர் பிரைஸ் ஒன்லி. A5னா லைக் சைஸ் கம்மியாக இருக்கும். A4 விட குட்டியாக இருக்கும். A5ன்றது A5ஓட பாதி. A4ஓட பாதி தான் வந்து A5. ஓகே. ஸோ அது ஃப்ரீ கிடையாது. ஸோ லாஜிக் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு லைக் வெப்சைட் சொல்லிடுறேன். அண்ட் தென் என்னன்னா ஃபோன் கேஸ்க்கு எப்படின்னா லைக் பேசிக்கலி லைக் எப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ண மாதிரி ஒரு அட்மின் பேனல் நான் கேட்டிருந்தேன். அதில் மெசேஜில் இருக்கு. ஸோ எப்படின்னா லைக் ஸ்டாக்ஸ் வந்து அதிலே அப்டேட் பண்ணுற மாதிரி அட்மின் பேனல் வழியாக அப்டேட் பண்ணி இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து அவங்க செக் பண்ணிக்கலாம். இல்லை மோரல்லஸ் அது இ-காமர்ஸ் ஸ்டோர் மாதிரி தானே? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஒன்லி திங் இஸ் அதில் இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ லைக் டிசைன்ஸ் லைக் நம்மளாவும் அப்லோட் பண்ணுற மாதிரி. இல்லை இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இ-காமர்ஸ் ஸ்டோர் மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி டிசைன்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த டிசைன்ஸை அவங்க பை பண்ணுற மாதிரி. ஸோ அது இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ். கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஒன்று. ரெண்டாவது வந்து கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபோட்டோ அப்லோட் பண்ணி உங்ககிட்ட சேட் பண்ணணும். கரெக்டாக? சாட்லாம் பண்ண வேண்டாம் ப்ரோ. இப்போதைக்கு வெப்சைட்னு வரும்போது லைக் நம்மளால சாட் பண்ணி இது பண்ண முடியாது. ஸோ அவங்களே அவங்க டிசைன் அப்லோட் பண்ணட்டும். அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரிங்களா? பேமெண்ட் ரேசர் பே இல்லைனா ஃபோன் பே அந்த மாதிரி ஏதாவது. சரி. ஓகே. சூப்பர். ஸோ அதே மாதிரி என்னன்னா அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று அட்மின் பேனல் பண்ணணும். பிகாஸ் லைக் இப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கிற டேட்டா வச்சு லைக் எந்த ப்ராடக்ட் அதிகமாக மூவ் ஆகுதோ அதில் லைக் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது அண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரி பிளான். அதுக்கு நீங்கள் வந்து ஃபியூச்சரில் சிஆர்எம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அது நீங்கள் தனியாக பண்ண வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? இப்போ மேனேஜ்மெண்ட்டு வரும்போது நீங்கள் வந்து எல்லாமே ஆல் இன் ஒன் பண்ணிக்கலாம். லைக் சிஆர்எம்னு சொன்னீங்கன்னா நிறைய சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் கேட்ட ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸும் ப்ராடக்ட்ஸ் ஃபோட்டோஸ் அவங்களே அப்லோட் பண்ணி அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா கிளைண்ட்ஸுக்குமே ரேசர் பே தான் பண்ணி தருவோம். ரேசர் பேயில் யூபிஐ கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே பண்ணலாம். ஓகே. ஸோ பேமெண்ட்டுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ரெண்டாவது எவ்வளோ ப்ராடக்ட் சேலாக இருக்குது, ப்ராடக்ட் ஸ்டாக்ஸு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அட்மின் பேனல் ஸ்டாக்ஸ் அப்லோட் பண்ணணும் எல்லாமே. அது ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் உங்ககிட்ட. அது பண்ணிடலாம் ஈஸி. ஓகே. ப்ளஸ் ஆர்டர் பேசலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். அதுவுமே பண்ணலாம். இட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அது பாசிபிள். ஓகேங்களா? அவங்க மெயிலில் வந்துடும். மெயில் வந்துடும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்கன்னா ஆர்டர் ஐடியோட வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த விஷயம் மாதிரி லைக் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, ஸ்டாக் செக் பண்ணுறது, ஃபோன் கே ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறது, இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்கள் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் we will teach you how to do those things.
ஒரு சர்டன் திங்ஸ்லாம் நாங்கள் எப்படி பண்ணலான்றதை சொல்லி கொடுத்துருவோம், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம். ஓகேங்களா? லைக் எந்த மாதிரி ப்ரோ? முடிச்சு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சுமார் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது முதல்ல உங்ககிட்ட? எங்ககிட்ட ப்ரோ லைக் டிசைன்ஸ் வில் பி அப்லோடிங் ப்ரோ. நிறைய டிசைன்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். லைக் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் வந்து எவ்ரி சிங்கிள் டைம் வந்து ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எவ்ரி சிங்கிள் டைம் வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் இல்லாட்டி அப்லோட் பண்ணணுன்ற போது நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணிங்கன்னா எவ்ரி மந்த் நான் சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு வந்து அதில் கேட்குதுங்களா? எவ்ரி சிங்கிள் மந்த் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, எல்லா சேஞ்சஸ் வரக்கும் அப்படின்னு நினச்சினா ஒரு பேக்கேஜ் மாதிரி எவ்ரி சிங்கிள் மந்த் ஒரு அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு எல்லா சேஞ்சஸும் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன்றது அப்ஃப்ரண்ட்டாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு பேசிக்ஸை சொல்லி கொடுத்துருவோம், நீங்களே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, நான் அட்மின் பேனல்னு சொன்னேன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு ப்ளஸ் நீங்கள் வந்து இன்வென்ட்ரி நீங்களே ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் ஒரு அப்ஃப்ரண்ட் அமௌண்ட் வாங்கிட்டு தனியாக உங்களுக்கு டீச் பண்ணுறோம் கூகுள் மீட்டில். அது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபியூச்சருக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட்ஸ் ஒரு இனிஷியலாக வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும்? இனிஷியலா ப்ரோ ஸ்டார்டிங் லைக் பேசிக்கலி நம்மகிட்ட 2 ப்ராடக்ட் கஸ்டமைசேஷன் பிரச்சனை இல்லை. லைக் என்னன்னா லைக் பேசிக்கலி ஸ்டாக்ஸ் அவங்க செலக்ட் பண்ணும் அண்ட் தென் லைக் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணும். அண்ட் டிசைன்ஸ் எப்படின்னா நம்ம இனிஷியலா ஒரு 30-40 அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம நிறைய அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ப்ரோ. நான் போஸ்டர்ஸ்னு ஒரு வெப்சைட் அனுப்புறேன். லைக் அதுல லைக் நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. லைக் எப்படின்னா லைக் ஒரு தீம்டு போஸ்டர்ஸ் வந்து லைக் செல் பண்ற மாதிரி, லைக் கார்ஸுக்குன்னு தனியா லைக் நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வெப்சைட் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கைண்ட் ஆஃப் யா அந்த வெப்சைட். அப்போ லிங்க் அனுப்புறீங்களா இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் லைவா? ஷூர் ப்ரோ. ஒரே நிமிஷம் அனுப்புங்க. ஓகே. இது ஜஸ்ட் பேசிக் இ-காமர்ஸ் ஸ்டோர் தான். பட் ஆனால் அவங்களே போஸ்டர்ஸ்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுலயும் புரியல கஸ்டமைஸ்டும் பண்றாங்க. அதுலயும் லைக் கஸ்டமைஸ்டும் பண்றாங்க. கஸ்டமைஸ்டுங்களா? நான் செக் பண்ணி பார்ப்போம். நான் சொல்றேன்ல லைக் அப்லோட் பண்ணி இது பண்ற அதே மாதிரி அங்கேயும் பண்றாங்க. ஐ கெஸ் அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கஸ்டம் போலரைட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆமா ப்ரோ, ஆமா அதான். கஸ்டம் போலரைட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதா, இமேஜ் அப்லோட் பண்ணுறதா, இது பண்ணலாம். இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுறதுலாம் பண்ணிடலாம், அது விஷயம் இல்லை. ஸோ இது பண்ணலாம், கஸ்டம் பண்ணலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்ட எல்லா ரெக்கமெண்ட்ஸும் கிளியர் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக இதே வெப்சைட் மாறிங்களா பண்ணலாம் நம்மளால் கைண்ட் ஆஃப். ஸோ மோரல் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று தான், கஸ்டமைஸ்டு அப்புறம் இ-காமர்ஸ் ஸ்டோர். ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ எத்தனை கேட்டகரிஸ் வரும்? எத்தனை கேட்டகரிஸ் இந்த சென்ஸ் லைக் எப்படி ப்ரோ? லைக் இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஷாப் போஸ்டர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நியூ அரைவல்ஸு, பெஸ்ட் செல்லிங்கு, பைக்ஸு, கான்செப்ட் கார்ஸு, சால்ட் கார்ஸ்னு சொல்லிட்டு காரில் ஒரு 4, ஸ்போர்ட்ஸில் ஒரு 4, பாப் கல்ச்சரில் ஒரு 15 அப்படி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும்? எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு லைக் பெருசாக ஐடியா இல்லை. ஃப்ரெண்டு தான் எல்லாம் டிசைன் பண்ணுவோம், அவன் டிசைனர். ஸோ லைக் இப்போதைக்கு நம்ம லைக் நார்மலாக டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். அதுக்கடுத்து தான் லைக் இந்த மாதிரி பண்டல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் லைக் இனிமேல் தான் பண்ணணும். லைக் இப்போதைக்கு ஜஸ்ட் லைக் ப்ராடக்ட்ஸ் லைக் நம்மளே ஒரு சிங்கிள் டிசைன் மாதிரி பண்ணுற மாதிரி தான் பிளான். அதுக்கடுத்து தான் லைக் போக தான் லைக் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு பிளான். ஓகே. ஸோ பேசிக்ஸாக வந்து ஒரு 2 to 3 போஸ்டர் டிசைன்ஸ் ப்ளஸ் கஸ்டம் டிசைன் வச்சுக்கலாமா? இப்போ எவ்வளோ போஸ்டர் டிசைன் வச்சிருப்பீங்க நீங்கள் இது வரைக்கும்? போஸ்டர் டிசைனாக எவ்வளோ வச்சிருப்பீங்க? இது வரைக்கும் நிறைய இருக்கும் ப்ரோ. பட் நம்ம ஃபில்டர் பண்ணி லைக் ஒரு 20 அந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி சிங்கிள் மந்த் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது மட்டும் 20 மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துட்டு அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் ஐ மீன் அந்த 2 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபுல்லாக டீச் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களா? அதுவே பெஸ்ட் ப்ரோ. பிகாஸ் லைக் நான் லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நான் இப்போ ஃபஸ்ட் இனிஷியல் 20 ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து டிசைன் வைஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் டெமோ டிசைன்ஸ்லாம் அனுப்புகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமைஸ் கலர்லேயே பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் எல்லோன்ற மாதிரி பண்ணிக்கலாம், விஷயம் இல்லை. பண்ணிக்கலாம், கஸ்டம் கலர்ஸ்னால பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான விஷயம் என்ன சொல்கிறேன் பாருங்களேன். இது ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 25,000 ஆகும், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 25,000 டிசைன் காஸ்ட், ஓகேங்களா? நீங்கள் கேட்ட மொத்த நீங்கள் பண்ணுற டிசைன் காஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே 25,000 ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 5,000 ஃபார் உங்களோட டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்க்கு. 1 இயர் ஹோஸ்டிங்கும் வந்துடும், 1 இயர் டொமைனும் வந்துடும். 1 இயருக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் இப்போ 30,000 ஆயிடுச்சு. ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் ப்ளஸ் டிசைனோட ஆயிடுச்சு. ப்ளஸ் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபர்மேஷன்லாம் டீச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட விட்டுருவோம்ல. ஸோ அதுக்கு அரௌண்ட் 2,500. ஸோ 32,500 ஃபைனல் காஸ்ட், ஓகேங்களா? இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். மைனஸ் ஆகாது, மேபி ப்ளஸ் ஆகலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், இல்லாட்டி மேபி அப்பப்போ நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா பேஜஸோ இல்லை ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் அப்ஸ் ஆர் டவுன்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது அப்ராக்சிமேட் ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் பேஜ் இந்த வெப்சைட் கேட்டிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இ-காமர்ஸ் ஸ்டோரும் இருக்கும். அது கூடயே வந்து நீங்கள் கஸ்டமைஸாக இமேஜஸ் ஆட் பண்ணி பண்ணுற மாதிரியும் இருக்கும்.
நீங்கள் கேட்ட கலர் தீம்லேயே பண்ணலாம். பேமெண்ட்டுக்கு நம்ம ரேசர் பே உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ தட் யூபிஐக்கும் ப்ராப்ளம் வராது, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கும் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு இதுக்கு ஜிஎஸ்டி தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ நீ நாட் வரி அபவுட் தட். அந்த கனெக்ஷன் அந்த இன்டகிரேஷன் பார்ட்லாம் எங்கள் டீம் நாங்கள் பார்த்துப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த உங்களோட டொமைன் ஹோஸ்டிங் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் இருக்குங்களா? ஓகே அப்போ நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸ்க்குலாம் பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் எடுத்து பண்ணிடுறோம். எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருமே நாங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தாலுமே நாங்கள் ஷிஃப்ட் பண்ண சொல்லி நாங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு டொமைன் ஹோஸ்டிங் எடுத்துருவோம். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் ப்ராப்பராக எடுத்து கம்ப்ளீட்டாக பண்ணி தரும் போது ஃபியூச்சரில் எந்த இஷ்யூஸ் வராது, எஸ்இஓ பார்ட்டில் ப்ராப்ளம் வராது, ப்ளஸ் வந்து ஸ்பீடு வைஸுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெப்சைட். ஓகேங்களா? நான் வந்து இப்போ டெமோ வெப்சைட் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆஃப்டர் திஸ் கால் நான் சென்ட் பண்ணுறேன் ஒரு 2-3 டெமோ வெப்சைட்ஸ். உங்கள் கலத்தையும் இல்லாமல் ஒரு ஓவரால் ஐடியாக்காக அனுப்புகிறேன். ஸோ ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஐடியா கிடச்சிடும். இல்லை நீங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் இப்போ நீங்கள் அம்சிங் பார்த்தீங்களா ஒரு வெப்சைட், அதே வெப்சைட் மாதிரி ரெப்ளிகேட் பண்ணிடலாம். ஸோ அது விஷயம் இல்லை, நான் அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து டிசைட் பண்ணிட்டு சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு தென் கொட்டேஷன் சென்ட் பண்ணால் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த நம்மளோட நம்மளோட டீம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கொலாபரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது எப்படி ப்ராசஸ் போகணும், நம்ம வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து யூபிஐயில் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. ஃபுல் அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இன்வாய்ஸ் சென்ட் பண்ணிவிடுவோம் அலாங் வித் ஜிஎஸ்டி பில் போட்டு. ஸோ தட் யூ வில் ஹேவ் யுவர் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பீங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இது வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கான டைமிங் எவ்வளோ தூரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டிங்கன்னா மோர் ஆர் லெஸ் தென் 3 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம். லெஸ் தென் 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் 3 சொல்கிறேன், பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எஸ் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எங்களை டிபெண்ட் பண்ண தேவை. ஏன்னா ஒரு வாட்டி சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு தான் காஸ்ட் அதிகமாகும். ஸோ எனி டவுட்ஸ் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்றதை என்கிட்ட இப்போ சொல்லலாமா, இல்லாட்டி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஓகே கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் வரும்போது கன்ஃபார்ம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டெமோ வெப்சைட் லிங்க்லாம் சென்ட் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் மீட்டை ஷிஃப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? we will have a Google Meet after this. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பார்க்கலாம். பாய். ஸோ கைண்ட் ஆஃப் ஃபுல்லி கஸ்டமைஸ் வெப்சைட் இந்த கிளைண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 minutes கால் பேசியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா எப்படி பேசுகிறேன், என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கான இந்த கால்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ரீசன், மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாருக்குமே இந்த கிளைண்ட் கால்ஸ் தான் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஓகே கிளைண்ட் கால்ஸ் எல்லாம் டவுட் இருக்கும். ஸோ அந்த கிளைண்ட் கால்ஸை கிளாரிஃபை பண்ணுன்றதுக்காக தான் நான் லைவ் கிளாஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெப்சைட் ஃபுல்லி கஸ்டமைஸ் இ-காமர்ஸ் ஸ்டோரும் இருக்க போது, அதுக்குள்ளே கஸ்டமைசேஷன் இருக்க போது. ஸோ 2 in 1 மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளைண்ட்ஸ்லாம் எவ்வளோ பேர் வராங்க, இந்த வெப்சைட்டுக்கு டிமாண்ட் இருக்கா, ஏ வந்துருச்சுன்னு எல்லாம் கேட்குறாங்க. ஏ வந்தால் என்ன, ஏ யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில் செட்டை இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்கணும் தவிர ஏ வந்துருச்சுன்னு உட்காரக்கூடாது. புரியுதுங்களா? சாட் ஜிபிடி வந்துச்சுன்னா கண்டென்ட் ரைட்டர் யூஸ் பண்ணி இப்போ கண்டென்ட் ரைட்டர்ஸ்னு வந்துட்டாங்க. அது வெப்சைட் டெவலப் பண்ண வருவோம், தப்பு கிடையாது. ஸோ நம்ம ஃபீல்டில் இன்னும் டிமாண்ட் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு அந்த ஃபீசிபிலிட்டி கிடையாது. ஒரு கஸ்டமைஸ்டாக வெப்சைட் டெவலப் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஃபோக்கஸ்டாக வெப்சைட் டெவலப் பண்ணால் நம்ம மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் தேவை. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ டிமாண்ட் ஃபார் அ வெப்சைட் டெவலப்பர். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபீல்டில் நான் 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களா, இல்லாட்டி வந்து நம்மளால் கால்ஸ் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் வரி பண்ணவே தேவை. கன்ஃபார்ம் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் தான். ஓகே, ஸோ இந்த கிளைண்ட்டோட டெமோ வெப்சைட்ஸுமே நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ பாசிபிள் இல்லாட்டி நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெமோ வெப்சைட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் யாருமே வந்து கிளைண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்களா, இந்த மாதிரி ஃபீல்டு இருக்காங்களா அப்படின்ற டவுட்ஸ் தான் கேட்கக்கூடாது. எல்லாருக்குமே கிளைண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்க. ஓகே, நோ வரிஸ். கன்ஃபார்ம் நம்ம ஃபீல்டுக்கு நோ கோட் வெப்சைட் நம்ம ஃபீல்டுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ நம்ம ஆப்வியஸ்லி நான் சொன்ன வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ண போகிறேன். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதனால தான் ஷார்ட் டைமில் டெலிவரி பண்ண முடியும். ஸோ நான் உங்ககிட்ட 3 weeks சொன்னேன். இஃப் பாசிபிள் என்னால் 1 week கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டில் இருக்க ஒரு எஃபிஷியன்சியை ஷார்ட் டைமில் டெலிவரி பண்ண முடியும். கிளைண்ட் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? இது ஒன்று நல்லாவே நம்மளால் சார்ஜஸ் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி 30,500 ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, நல்ல அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஸ்கில் செட் தான் முக்கியம் இந்த ஃப்ரீலான்சிங்கில். ஸோ நான் சூஸ் பண்ண ஸ்கில் செட் நோ கோட் ஸ்கில் செட். நிறைய பேர் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியாக ரன் பண்ணுறது நம்ம தான். ஸோ நிறைய 2,500 ஃப்ரீலான்சர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே எல்லாருக்குமே கிளைண்ட்ஸ் கிடச்சிருக்கு. லைக் ஐஸ்வர்யா, ஃபாத்திமா, நெக்ஸ்ட்டு நம்மளோட குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிட்டு பட்டையில் பண்ணி 40,000 50,000 earn பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைவாக என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் இங்கே பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அவங்க லைவாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கில் செட் பண்ணி. ஃப்ரெஷர், பயோமேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் படிச்சவங்க, இந்த கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜே இல்லாதவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வரி பண்ணி தேவை. நீங்கள் ஒன் ஆஃப் தி பர்சன் அவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என் கூட 1-on-1 கூகுள் மீட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்ற விஷயத்தை. சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியோட லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் வெப்சைட்டில் ஃப்ரீ செக் அவுட் பண்ணி கால் புக் பண்ணிக்கலாம். ஒன் ஆப்ஷன். சரிங்களா?
ப்ளஸ் நான் கிளைண்ட்ஸ் கிட்ட இதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கூட பேசியிருக்கேன். அந்த கால்ஸ் நீங்கள் பார்க்கணும் நினச்சா இன்னொரு லிஸ்ட் இந்த பக்கம் வரும், ஏதோ 2 பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வரும், அந்த பக்கத்தை நீங்கள் பாருங்க. நிறைய கிளைண்ட்ஸ் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பேசியிருக்கேன். ஸோ சேல்ஸ் கால்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறதா கிளாரிட்டி கிடச்சிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய கிளைண்ட்ஸ் கூட பேசி பண்ணணும்னா ஐ வாண்ட் மோர் வீடியோஸ் லைக் திஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் கேன் பி என்கரேஜிங் ஃபார் மீ. ஓகே, பை.